வெல்கம் டு மித்ரன் தாமஸ். நம்ம இந்த வீடியோவில் வந்து செலக்ஷன்ஸ் ஆஃப் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி டாப்பிக்ல நம்ம பார்க்க போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் இதில் நெகட்டிவ் கமெண்ட் கொடுங்க. நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. செலக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பொதுவாக ரெக்ரூட்மெண்ட்னா இன்டர்னல் எக்ஸ்டர்னல் எதில் நாம் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போறோன்றத டிசைட் பண்ணணும். அதுக்கு அடுத்து ஒன்ஸ் த டெசிஷன் டேக்கன் ஆன் த சோர்சஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட், வெதர் இட் இஸ் எக்ஸ்டர்னல் ஆர் இன்டர்னல், த நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் அடுத்துனா ப்ராசஸ் ஆஃப் செலக்ஷன், அதுதான் நாம் வந்து பார்க்க போறோம். இதில் எப்படி வந்து ஒரு கேண்டிடேட் வந்து செலக்ட் பண்ண போறோன்றது தான். பொதுவாக செலக்ஷன்ஸ் அப்படின்னாவே அவருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க போறோமா இல்லையா, இதுதான் வந்து செலக்ஷன். இதுதான் என்ன சொல்றதுன்னா இந்த டேலி ஹார்ட். According to Daly Odd, selection is the process which the candidate employment are divided into two classes: those who are to be offered employment, those who are not to be. யாருக்கு நாம ஒர்க் தர போறோம், யாருக்கு கொடுக்க போறது இல்லை, இதை முடிவு பண்றது தான் செலக்ஷன்ஸ் அப்படின்றாரு யாரு, டேலி ஹார்ட். அடுத்து என்னென்ன ஸ்டெப்ஸ், இதுல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து ஒரு 10 ஸ்டெப்ஸ் இருக்குது. ரிசீவிங் அப்ளிகேஷன் ஃபார்ம், ஸ்க்ரூட்னி, ப்ரிலிமினரி இன்டர்வியூ, டெஸ்ட், ஃபைனல் இன்டர்வியூ, செக்கிங் ரெஃபரன்ஸ், மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அப்பாயின்மெண்ட், ப்ரொமோஷன், கன்ஃபர்மேஷன் ஆஃப் சர்வீசஸ். பொதுவாக ஒரு கேண்டிடேட்டை எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா முதல்ல அவர்கிட்ட வந்து ஒரு அப்ளிகேஷன் வரணும். அந்த அப்ளிகேஷனு பை போஸ்டோ, இமெயிலோ, லெட்டர்ஸ் எப்படி ஒன்றாலும் இருக்கலாம். ஒரு ஃப்ளைன் பேப்பர்லயோ இல்லை டைப் பண்ண பேப்பர்லயோ அவருடைய பயோடேட்டா கொடுக்கணும். இது ரிசீவிங் அப்ளிகேஷன். ஸ்க்ரூட்டினைஸ் அப்படின்னா நாம கம்பெனி கேட்ட டீட்டெயிலும் இந்த எம்ப்ளாயி கேட்ட டீட்டெயிலும் ஒன்னா இருக்குதா, அதுதான் வந்து நாம் வந்து பார்க்கணும். இந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் கரெக்டா அந்த டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்களா ஒன்று. அடுத்து என்னன்னா ப்ரிலிமினரி இன்டர்வியூஸ். ப்ரிலிமினரி இன்டர்வியூஸ்னா சும்மா நார்மலா ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க. உங்களுடைய பிசிக்கல் எப்படி இருக்குது, நீங்க இந்த ஒர்க்குக்கு செட் ஆகுங்களா, உங்களுடைய அப்பியரன்ஸு எப்படி, வே ஆஃப் அப்ரோச் பண்றீங்க, இது ஒன்று. டெஸ்ட் உங்களுக்கு வந்து அடுத்து வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட், ஆப்டிடியூட் டெஸ்ட், இன்டெலிஜென்சி டெஸ்ட், ஸ்ட்ரெஸ், இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட், இந்த மாதிரி நிறைய டெஸ்டஸ் இருக்கு. அடுத்து ஃபைனல் இன்டர்வியூஸ். பொதுவாக ஃபைனலாக ஒரு வந்து இன்டர்வியூஸ் வந்து வைப்பாங்க. அடுத்து என்னன்னா செக்கிங் ரெஃபரன்ஸ், நீங்க வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் யார் பண்ணாங்க இந்த கம்பெனி வரதுக்கு, இது. அடுத்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன், நீங்க வந்து மெடிக்கலா ஃபிட்டா இருக்கிறீங்க, பிளட் ப்ரெஷரு, ஹைட்டு, வெயிட்டு, அது எல்லாம் சொல்றது. அடுத்து வந்து அப்பாயின்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. அடுத்து ப்ரொபோஷன் அப்படின்னு வரும்போனா ஒரு 6 மாசமோ 2 வருஷமோ ப்ரொபோஷன் பீரியடு. அடுத்துதான் கன்ஃபர்மேஷன் ஆஃப் சர்வீசஸ். இப்போ பொதுவா வந்து 2 வருஷம்ன்றாங்க, இப்போ வந்து 3 வருஷம் வந்து இந்த ப்ரொபோஷன் பீரியட்ஸ் அப்படின்னா இதை பத்தி தான் நாம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம். முதல்ல வந்து ரிசீவிங் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம். இதுல வந்து என்னன்னா ரிசீவிங் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு வரும்போது இந்த ப்ராசஸ் ஆஃப் செலக்ஷன் ஆஃப் கேண்டிடேட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸே எது அப்படின்னா ரிசீவிங் அப்ளிகேஷன் ஃபார் த எலிஜிபிள் கேண்டிடேட். பொதுவாக நம்ம என்ன பண்ணோம், அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்டுக்கிட்ட இருந்து வாங்கணும். அவருடைய பயோடேட்டா வந்து ஒரு ஃப்ளைன் பேப்பர்ல இருக்கலாம், அது வந்து என்னன்னா ஒரு இல்லைன்னா பிரிண்டட் அப்ளிகேஷன்லயும் இருக்கலாம். இதுதான் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம், இது வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா. அடுத்து நான் பாத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஒரு பிளைன் பேப்பர்லயே ஒரு சஃபிசியன்ட் பேப்பர்லயே வாங்குறோம்னா திஸ் அப்ளிகேஷன் நோன் அஸ் அப்ளிகேஷன் பிளாங்க் அப்படின்றாங்க. அடுத்து ஸ்க்ரூட்டினி அப்படின்னு வரணும்னா இப்ப அவர் கொடுத்த டீட்டெயிலும் நாம கேட்ட டீட்டெயிலும் கரெக்டா இருக்குதான்னு பார்க்கறது தான் ஸ்க்ரூட்டினி. இன்கேஸ் தப்பா இருந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிடலாம் எது, அப்ளிகேஷனை. அப்போ ஒன்ஸ் த அப்ளிகேஷன் have been received from the eligible candidate, the next steps is to scrutiny the same. The scrutiny applications means
checking all the particulars given by the candidate ensure that are கரெக்ட். அவர் கொடுத்த டீட்டெயில் எல்லாமே கரெக்டா இருக்குதா அப்படின்னு வரும்போது இன்கம்ப்ளீட்டட் வில் நாட் பி கன்சிடர்ஸ். இன்கம்ப்ளீட்டா ஏதாவது இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணிடலாம். இதுதான் வந்து ஸ்க்ரூட்டினிஸ். இதுல வந்து நான் எதெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னா ஏஜ் ஆஃப் த கேண்டிடேட்டு, செக்ஸ், கம்யூனிட்டி விச் பிலாங்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, எக்ஸ்பீரியன்ஸ், ஆல் தோஸ் ஃபேக்டர்ஸ் ஆர் கன்சிடர்ஸ் ஆர் ஸ்க்ரூட்டினி இந்த ரிசீவிங் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸு. இதுல வந்து வரும்போது என்னன்னா அடுத்து ப்ரிலிமினரி இன்டர்வியூஸ். ப்ரிலிமினரி இன்டர்வியூஸ் அப்படின்னா உனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சில இன்டர்வியூஸ் எல்லாம் தே ஆர் கண்டக்டட். அதுதான் என்ன சார் சொல்றாங்க அப்படின்னா whose applicant have been considered by the employer may be called for preliminary interviews. அதாவது வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஓனரோ இல்ல அந்த எம்ப்ளாயரோ வந்து கன்சிடர் பண்ணோன்னே they may be called for preliminary interviews because they are personally visited or personally seeing the candidate in the physical and mental suitable for the job. உன்னை வந்து பிசிக்கலா பார்ப்பாங்க, நீ வந்து இந்த ஜாபுக்கு வந்து கரெக்டான ஆளா இல்லையா அப்படின்னு சொல்றது தான் ப்ரிலிமினரி இன்டர்வியூ. இதுல வந்து they may be also ask the simple questions like that about education qualifications, ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சும்மா லைக்கா ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. த கேண்டிடேட் ஆர் ஃபவுண்ட் டு பி அன்சூட்டபிள் பை த எம்ப்ளாயர் மே நாட் பி கன்சிடர் ஃபார் அப்பாயின்மெண்ட்டு. அடுத்துனா தோஸ் candidate who are successful in the preliminary interview they may be called for test. இது ஞாபகம் வச்சுங்க. Those candidates who are successful in the preliminary interview may be called for certain test. இந்த preliminary interviewல செலக்ட் பண்ண உடனே அடுத்து எதுக்கு சார் கூப்பிடுவாங்க அப்படின்னா டெஸ்ட் அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த டெஸ்ட் எதுக்காக சார்? they are conduct the sample measurement of candidate ability interest in the ஜாப் அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களுக்கு எந்த அளவுக்கு எபிலிட்டி திறமைகள் இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக டெஸ்ட் பண்றாங்க. அப்போ முதல்ல ரிசீவிங் அப்ளிகேஷன் ஃபார்ம், ஸ்க்ரூட்டினி, ப்ரிலிமினரி இன்டர்வியூ, நெக்ஸ்ட் தே மே கோ ஃபார் டெஸ்ட். இந்த டெஸ்ட்ல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்டஸ், ஆப்டியூட் டெஸ்ட், இன்டெலிஜென்சி டெஸ்ட், ப்ரொஃபன்சி டெஸ்ட், இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட், பர்சனாலிட்டி டெஸ்ட். இதுல வந்து ஆப்டியூட் டெஸ்ட் அப்படின்னு வரணும்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஒர்க்ல லேர்ன் பண்ணக்கூடிய ஸ்கில் இருக்குதான்றது தான் ஆப்டிடியூட் டெஸ்ட். அதுதான் வந்து சொல்றேன், ஆப்டிடியூட் டெஸ்ட் இஸ் கண்டக்டட் டு நோ வெதர் த கேண்டிடேட் ஹாஸ் எ பொட்டன்சியல் டு லேர்ன் ஸ்கில் நெசசரி டு ஒர்க் அசைன்டு இன். உங்களால அந்த அசைன் பண்ண ஒர்க்ல உங்களால லேர்ன் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து ஸ்கில் இருக்குதா அப்படின்னு பார்க்கறது தான் ஆப்டிடியூட் டெஸ்ட். ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து இப்போ சேல்ஸ்மேன் இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு என்ன சார் எபிலிட்டி இருக்கணும், இல்லை அவர் என்ன கற்றுக்கணும் அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து கற்றுக்கணும். ஏன்னா அவர் கம்யூனிகேட் பண்ணாம சேல்ஸ் பண்ண முடியாது. இது வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட். அடுத்து இன்டெலிஜென்சி டெஸ்ட். பொதுவாக வந்து இன்டெலிஜென்சி டெஸ்ட் அப்படின்னா மென்டல் கெப்பாசிட்டி. இதுதான் வந்து நாம் வந்து சொல்றது மென்டல் கண்டக்டட் இன்டெலிஜென்சி டெஸ்ட் டு த மென்டல் கெப்பாசிட்டி ஆஃப் த கேண்டிடேட். இதுதான் வந்து நாம சொல்லக்கூடியது. இந்த மெஷர்டு பை இன்டெலிஜென்சிஸ், இந்த ஐக்யூ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல என்னன்னா அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை வந்து ஜட்ஜ் பண்றாரு, அவர் எப்படி ஆன்சர் பண்றாரு. இப்போ ஒரு கிரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் ஒன்று தராங்க அப்படின்னா அதுக்கு எப்படி பண்றாரு. த ஐக்யூ ஆஃப் பர்சன் ஜட்ஜ்டு பை இஸ் எபிலிட்டி டு ஆன்சர் சர்டன் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வித் எ ஸ்டிமுலேட்டட் டைம். இது வந்து இன்டெலிஜென்சி. அடுத்து வந்து ப்ரொஃபன்சி டெஸ்ட் அப்படின்னு வரும்போது நீங்க எந்த ஒர்க்குக்கு வரீங்களோ இல்ல எந்த ஒர்க்ல இருக்கிறீங்களோ அதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து நாலேஜஸ் இருக்குது அப்படின்றது தான் the proficiency test is conducted to measure a person's skill to do his job. அவருடைய ஜாப்ல அவருக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து நாலேஜஸ் இருக்குதுன்றது கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த proficiency test. ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் will be judged by his
or your ability, type with the maximum speed or without the கமிட்மெண்ட் மிஸ்டேக்ஸ். இப்போ ஒரு டைபிஸ்ட் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து மேக்சிமம் எவ்வளோ ஸ்பீடு அடிக்கிறாரு, தப்பு இல்லாம அடிக்கிறாருன்றது தான் நம்ம இந்த ப்ரொஃபன்சி டெஸ்ட். அடுத்து என்னன்னா இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட். இப்போ இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு வரும்போது ஒரு பர்சன் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபீல்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த கேண்டிடேட்டுக்கு வந்து எதுல வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம ஒரு டெஸ்ட் வைக்கிறோம். இப்போ ஒரு சில பேருக்கு என்னன்னா இந்த ஹாபிஸ், டிராயிங் பண்றது, ஃபுட்டு செய்யறது, ட்ரெஸ்ஸஸ் வந்து கலெக்ட் பண்றது, இது எல்லாமே அவங்களுடைய ஹாபிஸ். அதுல இந்த பர்பஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டு டெஸ்ட் மெஷர் த கேண்டிடேட் இன்ட்ரெஸ்ட் இந்த பர்டிகுலர் டைப். அவர் பர்டிகுலரா எதில் வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கிறாரு அப்படின்னா, இப்போ ஒரு ஆஃபீஸ் ஒர்க் கன்சிஸ்ட் ஆஃப் மெயின்டைனிங் ரெக்கார்ட்ஸ், ஃபைல்ஸ், ரிசீவிங் சென்டிங் மெயில்ஸ், மேனேஜிங் கேஷ், இது எல்லாமே அவருக்கு இருக்கும். இதுல அவருக்கு வந்து எதில் வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கிறாருன்னு ஃபைன் பண்றது தான் இந்த இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட். அடுத்து வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட். நீங்க நினைக்கிற மாதிரி பர்சனாலிட்டி அப்படின்னா லைக் தட் ட்ரெஸ், நல்ல நல்ல ஷூட் போட்டு போட்டு நல்ல வியர் பண்றது, இது வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட் கிடையாது. அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள் எப்படி பார்க்குறாரு, ஒரு ஜட்ஜ்மெண்ட் எப்படி வராரு, ஒரு ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல அவர் எப்படி வந்து டெசிஷன் எடுக்கிறார், இதுதான் வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட். இதில் வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட் டு ஹெல்ப் ஜட்ஜ் எ பர்சன் ட்ரெய்ட்ஸ் ஆஃப் த கேண்டிடேட். அவருடைய குவாலிட்டிஸ் என்ன, அவருடைய தனித்திறமைகள் என்ன, அதாவது அவர்கிட்ட என்ன ட்ரெய்ட்ஸ் இருக்குது, இதுல என்னன்னா கரேஜ், வேல்யூஸ், இனிஷியேட்டிவ், கியூரியாசிட்டி, ஜட்ஜ்மெண்ட்டு, லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், இது எல்லாமே பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படின்றாங்க. அடுத்து வந்து இன்டர்வியூஸ். அந்த டெஸ்ட் முடிஞ்சோடனே நமக்கு என்னன்னா இன்டர்வியூஸ் வந்து தே ஆர் கண்டக்டட். இப்போ டெஸ்ட் முடிஞ்சோடனே a face-to-face oral examination of a candidate by employers. இப்போ எம்ப்ளாயர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ்ல வந்து வைப்பார். எதுக்காக அப்படின்னா இதுல ரெண்டு இருக்குது, ஸ்டேஜஸ் ப்ரிலிமினரி, அடுத்து ஸ்டேஜஸ் ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து ப்ரிலிமினரி இன்டர்வியூ ஹாஸ் பின் எக்ஸ்பிளைன்டு ஆல்ரெடி. நம்ம பொதுவாக ப்ரிலிமினரினா சும்மா அவருடைய ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இது ஃபைனல் இன்டர்வியூஸ் அப்படின்னு வரும்போது remember that the candidate each final interviews must prove himself the earliest stages. இதுல வந்து கைட்லைன்ஸ் ஃபார் இன்டர்வியூ சக்சஸ்ஃபுல் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து என்னன்னா இதுல வந்து டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ், இதுலயும் டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூ இருக்குது. ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூ, அன்ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூ, டெப்த் இன்டர்வியூ, ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ, போர்டு இன்டர்வியூ, குரூப் இன்டர்வியூ. நான் ரொம்ப சிம்பிளா சொல்ல, ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூஸ்னா ஒரு ஸ்ட்ரக்சரான கொஸ்டின் கேட்பாங்க, ஏற்கனவே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க, அதே கொஸ்டின் கேட்பாங்க. அன்ஸ்ட்ரக்சர்னா கொஸ்டின் எல்லாம் ப்ரிப்பேர்லாம் பண்ணியிருக்க மாட்டேன், திடீர்னு ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து டெப்த் இன்டர்வியூஸ் அப்படின்னா நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஃபீல்ட்ல டெப்த்தான கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து என்னன்னா ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூஸ், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஸ்டேஜஸ்ல நீங்க எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்றீங்க. அடுத்து போர்டு இன்டர்வியூஸ், போர்டு மெம்பர்ஸ் வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க. குரூப் இன்டர்வியூஸ் அப்படின்னா ஒரே ஒரு சுச்சுவேஷனை ஒரு 5-6 பேருக்கிட்ட கொடுத்துருவாங்க, ஒரே சுச்சுவேஷன். இப்போ திடீர்னு அகைன் கொரோனா வந்தா எந்த மாதிரி ரிமீடியாஸ் எடுக்கலாம், எது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், எது எடுத்தா பெனிஃபிட்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ண டிஃப்ரெண்ட் சஜஷன் கொடுப்பாங்க, அதுல கரெக்டான சஜஷன் கொடுக்குறவங்கள நாம எடுத்துப்போம். இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ். இதுல பாருங்க ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூஸ். இதுல ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூஸ்னு வரும்போது the interviewer has to list of question. Interviewer has a list of question with answer prepared well in advance. அவர் ஏற்கனவே என்ன பண்ணியிருப்பாரு, ப்ரிப்பேர் பண்ணியிருப்பார். அந்த கொஸ்டின் வந்து 1 by 1 கேண்டிடேட் கிட்ட கேள்வி கேட்டுன்னு இருப்பார். அடுத்து என்னன்னா அன்ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூஸ். இதுல அன்ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூஸ்னு வரும்போது the interviewer does not keep any list of questions. இதுல என்னன்னா they can ask any question that he
திங்ஸ் இந்த ரிலவெண்ட் அண்ட் ஷோ how the interview responded. அவர் வந்து ஏதோ சம்மந்தம் இல்லாத கூட கேள்வி கேட்பார். அதுக்கு வந்து அந்த இன்டர்வியூவர் வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றாரு, அவர் எக்ஸ்பிரஷன் எப்படி பண்றாருன்னு சொல்றது அன்ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூ. அடுத்து டெப்த் இன்டர்வியூஸ் அப்படின்னு வரும்போதுன்னா நோவிங் இன்டெப்த் நாலேஜ் ஆஃப் த கேண்டிடேட் இன் இஸ் சூசன் ஃபீல்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். அவர் எதில் சூஸ் பண்றாரோ அதுக்காக அவர் எவ்வளவு இன்டெப்த் நாலேஜ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கத்தான் டெப்த் இன்டர்வியூஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பார். எ பர்சன் ஹூ இஸ் கோயிங் டு அப்பாயிண்டட் ஆஸ் த ஆஃபீஸ் மேனேஜர் பி வில் பி வெர்ஸ்ட் இன் ஆல் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஆஃபீஸ் ஒர்க். அவருக்கு ஆஃபீஸ் ஒர்க் எல்லாமே தெரியுமா, அதில் வந்து லேபர் வெல்ஃபேர் ஆஃபீஸ், லேபர் லாஸ், ஹியூமன் ரிலேஷன்ஸ், இது எல்லாம் அவருக்கு வந்து தெரியுதா அப்படின்னு சொல்லி நாம பார்க்கறது தான் டெப்த் இன்டர்வியூ. நெக்ஸ்ட் என்னன்னா ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூஸ். பொதுவாக வந்து இந்த ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூஸ் அப்படின்னு வரும்போதுன்னா a same question asked different times and repeatedly. ஒரே கொஸ்டின் வந்து பல தடவை கேட்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து இந்த ரிசப்ஷன்ஸுக்கு வந்து ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த பேஷண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க வந்து எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லணும். ஒரே கொஸ்டினை நிறைய பேர் கேட்டாலும் அமைதியா பதில் சொல்லணும். அதுதான் நம்ம ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூஸ். இதுல இந்த ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூஸ்ல வந்து நெசசரி டு செலக்ட் ஏ கேண்டிடேட் ஃபார் ஜாப் தட் ரிக்வயர் tremendous amount ஆஃப் பேஷன்ஸ். அவர் எந்த அளவுக்கு வந்து அமைதியா இருக்கிறாரு, அவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து கண்ட்ரோல் பண்றாரு, அதுதான் இவர் த கெப்பாசிட்டி டு ஓவர் கம் த ரெசிஸ்டன்ஸ் ஆர் ப்ரொடெக்ட் இன் எ மென்டல் கரேஜ் ஓவர் த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ஸ். அதில் அவர் எப்படி வந்து அதை மெயின்டைன் பண்றாரு, எப்படி வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வராரு, அதுதான் வந்து நம்ம சொல்றது ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூஸ். அடுத்து போர்டு ஆர் பேனல் இன்டர்வியூஸ் அப்படின்னு வரும்போனா இப்போ ஒரு சில ஃபீல்டுல வந்து ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பாரு, அவரை கூப்பிட்டு வந்து இன்டர்வியூ பண்றது தான் என்னன்னா போர்டு ஆர் பேனல் இன்டர்வியூஸ். அதில் பாருங்க, கேண்டிடேட் இஸ் இன்டர்வியூடு சிமிலிஸ்டேனியஸ் பை எ பர்சன் பேனல் ஆஃப் எக்ஸ்பர்ட். அந்த பர்டிகுலர் ஃபீல்டுல வந்து அந்த எக்ஸ்பர்ட் வந்து இருப்பாரு, அவரு தான் என்ன பண்ணுவாருன்னா கேள்வி கேட்பார். அதாவது இது ஈச் மெம்பர் ஆஃப் த போர்ட் ஆர் பேனல் மே ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அட் இன் ஸ்பெசிபிக் ஏரியாஸ் கால்டு போர்ட் ஆர் பேனல் இன்டர்வியூஸ். அடுத்து என்னன்னா குரூப் இன்டர்வியூஸ் அப்படின்னு வரும்போது பொதுவா வந்து நம்ம இந்த ட்ரைனிக்கு வந்து இது இது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா வந்து எ ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் கிவன் தம் அண்ட் ஈச் ஒன் ஆஸ்க் டு டிஸ்கஸ் டு ஃபைண்ட் எ சொல்யூஷன்ஸ். ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்துருவாங்க, அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஈச் இண்டிவிஜுவல் இன் த குரூப் டிஸ்கஷன் வில் டிசைடட் வெதர் ஈ வில் பி செலக்ட் ஆர் நாட். ஒன்று. அடுத்து என்னன்னா செக்கிங் ரெஃபரன்சஸ். இந்த செக்கிங் ரெஃபரன்சஸ் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு இந்த ஆர்கனைசேஷன்ல யாராவது தெரியுமா, இல்ல நீங்க யாராவது ரெஃபர் பண்றீங்களா? அதாவது வந்து இந்த கேண்டிடேட் would ஆல்ரெடி been required to mention in his application the name and address a few person known him. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்களை வந்து நம்ம அந்த ரெஃபரன்ஸ் போட அவங்களுடைய ஃபோன் நம்பரோ இல்லை அவங்களுடைய அட்ரஸோ ஏதோ கொடுக்கறது தான் வந்து ஒன்று. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ கேண்டிடேட்னுடைய கேரக்டர்ஸு, அந்த கேண்டிடேட்னுடைய எபிலிட்டி, அது எல்லாமே அவங்க வந்து கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அடுத்து என்னன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இந்த செக்கிங் ரெஃபரன்ஸ் முடிஞ்ச உடனே அடுத்து என்னன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ். அவர் வந்து மெடிக்கலி ஃபிட் ஃபார் டு பர்ஃபார்ம். அவர் வந்து அந்த மெடிக்கல் வந்து கரெக்டா இருக்கிறாரா, அதில் வந்து எதெல்லாம் சார் பார்ப்பாங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு, ஈஸ் ஆர் இயர் ஹை சைட்டு, வெயிட்டு, வெயிட் அண்ட் சர்டிஃபிகேட்டு, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஆஃப் டாக்டர்ஸ், இது எல்லாம் கொடுப்பாங்க. அடுத்து என்னன்னா அப்பாயின்மெண்ட். சரி, இவ்வளோண்டு முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் தான் தருவாங்க. த சாட்டிஸ்ஃபைட் வித் த மெடிக்கல் ரிப்போர்ட் ஆஃப் த கேண்டிடேட் இ மே பி அப்பாயிண்டட் இன் இஸ் கன்சர்ன்ஸ். அடுத்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து தருவாங்க.
அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட், நேச்சர் ஆஃப் ஜாப், அதில் பாருங்க மென்ஷன் பண்ற டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட், நேச்சர் ஆஃப் ஜாப், சேலரி, அதர் அலவன்சஸ், இது எல்லாமே பீரியட் ஆஃப் ப்ரொபோஷன், இது எல்லாம் அப்பாயின்மெண்ட்ல இருக்கும். அடுத்து ப்ரொபோஷன்ஸ் அப்படின்னு வரும்போது என்னன்னா, the initial testing period of the candidate during his performance will be watched. அவர் வந்து எந்த அளவு பர்ஃபார்ம் பண்றது வாட்ச் பண்ணணும். பொதுவாக வந்து ப்ரொபோஷன் பீரியட் வந்து அப் டு 2 இயர்ஸ். இது வந்து 6 மந்த்ல இருந்து 2 இயர்ஸ் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா இப்போ வந்து ப்ரொபோஷன் பீரியட் வந்து 3 இயர்ஸ். அடுத்து வந்து கன்ஃபர்மேஷன் ஆஃப் சர்வீசஸ். அடுத்து only the successful completion of the period of proportion a candidate appointed will be confirmed. அதுக்கு அடுத்து தான் இவருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அடுத்து தான் வந்து அவருக்கு வந்து பேசிக் சேலரி, டியர்னஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ், சிட்டி காம்பன்சேஷன் அலவன்சஸ், மெடிக்கல் அலவன்சஸ், ஆல் த அலவன்சஸ் ஆர் கிவன் டு கேண்டிடேட் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்குறோம். அப்போ நமக்கு வந்து இந்த செலெக்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம பொதுவா ரிசீவிங் அப்ளிகேஷனு, ஸ்க்ரூட்டினி, ப்ரிலிமினரி இன்டர்வியூ, டெஸ்ட், அதில் தான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட், ஃபைனல் இன்டர்வியூஸ் பார்த்தோம், செக்கிங் ரெஃபரன்சஸ், மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அப்பாயின்மெண்ட், ப்ரொபோஷன், கன்ஃபர்மேஷன். இவ்வளோதான் இந்த வீடியோ இல்லாமல். அடுத்து வந்து நமக்கு வந்து வீடியோவில் நம்ம வேற ஒரு டாபிக்ல பார்க்கலாம். இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.